தமிழ் வணக்கம். ஒரு இளவரசன் ஒருமுறை தன் அன்னையை சந்திப்பதற்காக அவங்களோட அறைக்குள் போகிறார். அப்படி அவர் போகும்போது, ஒரு எலி அங்கே ஒன்று அவர் குறுக்க ஒண்ணு ஓடுது. இந்த இளவரசன் அ வாழ்வீச்சில் மிக சிறப்பானவன். அவனுடைய வாளுக்கு முன்பு யாருமே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் திறமையானவன். உடனே தன்னுடைய வாளை எடுத்து அந்த எலியை கொல்வதற்காக போகிறான். எலி வந்து தப்பிச்சு போய் இந்த வலைக்குள் புகுந்து விடுகிறது. இவனும் ரொம்ப நேரமா வந்து நீண்ட நேரமாக முயற்சி செய்கிறான். அந்த எலியை அவனால் கொல்ல முடியல. இதனால் மனமுடைந்து போகிறான். மீண்டும் அடுத்த நாள் அதே போல உள்ளுக்குள்ள போறாரு. அதே போலவே அந்த எலிய வந்து தப்பிச்சு போயிருது. இதனால் மிகவும் சோகமாகி விடுகிறார் இளவரசர். தந்தை பார்க்குறாரு. அரசர் பார்த்து என்னாச்சு பண்ணும்போது, இந்த மாரி இந்த எலிய என்னால கொல்லவே முடியலையே அப்படிங்கும்போது, இதுக்காக யாரும் கவலைப்படுவாங்களா? ஏன்னா அரண்மனையில தான் இத்தன பூனை இருக்குதுல்ல. பூனைய கொண்டு போய் விட்டேன்னா, அந்த எலி செத்துட்டு போகுது. அது புடிச்சிட்டு போகுது அப்படின்னு. உடனே அரண்மனை பூனைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு, அந்த அரசியுடைய அறைக்குள் விடுறாங்க. அந்த பூனையை அப்படியே பிடிக்கிறதுக்காக போகிறது. ஆனாலும் பெருசா ஆர்வம் காட்டவில்லை. அந்த பூனைகளாலும் அந்த எலியை பிடிக்க முடியவில்லை. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது அந்த நாட்டில். அப்ப எல்லாரும் பார்க்கும்போது, பல மந்திரிகள் நெறைய பேரெல்லாம் சொல்றாங்க, "பாரசீகத்தில் இருக்கிற பூனைகள் மிகவும் திறமைசாலிகள். அங்கிருந்து நம்ம பூனைகளை கொண்டு வந்து இந்த எலிகளை பிடிக்கச் சொல்லணும்னு" உடனே ஆள் அனுப்புறாங்க. பாரசீகத்திலிருந்து பூனைகள் இறக்குமதியாகின்றன. நல்லா கொழுத்து பெரிய பெரிய பூனைகளாகின்றன. அதுக வருதுக, அதுகனாலயும் அந்த எலிய பிடிக்க முடியவில்லை. இதையெல்லாம் கொஞ்ச நாட்களாக பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு காவலாளி. அவர் வந்து பயந்து பயந்து போயி அரசர்கிட்ட, "அரசே, என் வீட்ல ஒரு பூனை இருக்குது. அந்த பூனைய நான் கொண்டு வரேன். அது கண்டிப்பா இந்த எலிய பிடிச்சிரும்" அப்படின்னு. "சரி கொண்டு வா" அப்படிங்கிறாரு. இவ்ளோ பெரிய பூனைகளெல்லாம் பண்ண முடியாது. இந்த பூனை வந்து பண்ணுமா? அப்படின்னு ஒரு ஒரு ஏளனமாக சொல்லி, சரி கொண்டு வாங்குறாங்க. அதேபோல அடுத்த நாள் அந்த காவலாளி தன்னுடைய பூனையை கொண்டு வருகிறார். பூனை ஒரே தாவில் அந்த எலியை பிடித்து விடுகிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? எல்லோருக்குமே இது ஒரே ஆச்சரியம். இளவரசனிலிருந்து மன்னரிலிருந்து அமைச்சர் எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி அப்படிங்கும்போது, அந்த காவலாளி ஒரு பதில் சொன்னார். "என் பூனை பசியோடு இருக்கிறது. அரண்மனை பூனைகள் எல்லாம் நல்லா தின்னு கொழுத்துட்டு சுத்திட்டு இருக்குதுக. இந்த எலிய பிடிக்கலைனாக்கா, அதுக்கு அடுத்த வேளை சாப்பாடு, பால் சாப்பாடு, தயிர் சாப்பாடு அதுக்கு ரெடியா இருக்கும். பாரசீகத்திலிருந்து வந்த பூனைகளையும் அப்படித்தான் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்னுடைய பூனை மிகுந்த பசியோடு இருக்கிறது. அதனால அதுக்கு கிடைத்த இரையை அது உடனே கைப்பற்றிக் கொண்டது. இதே போல தான் பசியோடு இருப்பவன், ஒரு தேடுதலோடு இருப்பவனுக்கு வாழ்க்கை பல வழிகளை வைத்திருக்கிறது. நம்ம தான் தேடணும். நன்றி, வணக்கம்.